யோவான் 16 16லேருந்து 18 வரைக்கும். யோவான் 7:33. நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். 18ஆம் வசனத்தில் கொஞ்ச காலம் என்கிறாரே, இதை என்ன, அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். யோவான் 7:33. இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். இது அவருடைய இயேசுவும் அவருடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று வாசிக்கிறோம். நமக்கும் கூட கொஞ்சம் காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, யோபு 24:14-15. துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட்ட காலம் கூட கொஞ்சம்தான். அவர்கள் கொஞ்ச காலம் ஓய்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். 14ஆம் வசனத்தில், கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்தில் திருடனைப் போல திரிகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதனால் நமக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கொஞ்ச காலத்தில் அதை நாம் உணர்ந்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். 4வது, ஆகாய் 2:6. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் என்று ஆகாய் தீர்க்கதரிசி கூறுகிறார். அடுத்தது, சபைக்கு கூட கொஞ்சம் காலம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்போ நமக்கு இருக்கிற பாடுகள் கூட முடிய போகுது. கொஞ்ச காலம்தான் நாம் பாட அனுபவிக்க போகிறோம் என்று பேதுரு கூறுகிறார். 1 பேதுரு 1:6. நமக்கு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்றார். அதாவது நமக்கு சுதந்திரம் எங்கே வைத்திருக்குது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனாலும் நமக்கு துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார். அதனால் கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே நாம் துக்கப்படுகிறோம் என்று அவர் கூறுகிறார். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ சபை கூடுவதை விட்டு விடாமல் என்ன பண்ணணும்? நாள் சமீபத்து வர்றதுனால சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறபடியால் நாம் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வாசிக்கிறோம். 37ஆம் வசனத்தில், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அதனால் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். அதனால் சபை ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால் எவ்வளோ தூரம் புத்தி சொல்லுவோமோ அவ்வளோ தூரம் நாம் புத்தி சொல்ல வேண்டும். அடுத்தது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்.
ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ படப்போகிற பாடுகள், நமக்கு இனிமேல் பாடுகள் தான், அதை குறித்து நம்ம பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவோம், ஆனால் மரண பரியந்தம் உண்மையாக இருந்தோம்னா அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அடுத்தது 6வதாக, பிசாசுக்கும் கூட கொஞ்ச காலம்தான் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். அதனால் நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்தது வெளிப்படுத்தின 12:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வாசிக்கிறோம். அதனால் பிசாசானவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும், கவிழ்த்தி போட வேண்டும் என்று, தேவனை விட்டு விலக செய்ய வேண்டும் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் பிரசங்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9:12, தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இப்படி தான் நடக்கும். கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகையில் என்ன நடக்கும்? மனுஷன் காலத்தை அறியாதபடினால் மச்சங்கள் எப்படி வலையில் சிக்கிக்கொள்கிறதோ அது போலவும் குருவிகள் கண்ணியில் அகப்படுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். அதனால் நம்ம விழிப்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைசியாக பிரசங்கி 8:11 என்ன சொல்லிக்கிறது? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரர் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மனுபுத்திரரின் இருதயம், அதாவது துர்க்கிரியை, இவ்வளோ பயங்கரமாக பொல்லாத கிரியைகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய தண்டனை உடனுக்குடனே கிடைக்காதனால மனுபுத்திர இன்னும் இருதயம் எப்படி இருக்குது? பொல்லாப்பு செய்ய இன்னும் தீவிரம் கொண்டிருக்கிறது. அதனால் துணிகரமாக செய்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு இந்த தீமைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். பெற்ற மகனே தாயை கொல்றது, தாய் மகனை கொல்றது, சுவாப அன்பு கூட இல்லாமல் பயங்கரமான கொலை கொள்ளை இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கிறதில்ல. அவங்க மறைத்து கொள்கிறார்கள், தங்களை நீதிமான்கள் போல காட்டிக்கொள்கிறார்கள். இதனால் உடனே தண்டனை நடக்காதனால மனுபுத்திரருடைய இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காலத்தை அறிந்தவர்களாக ஞானமாய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு சொல்லியிருக்கிறார். அதுபோல் நாம் அந்த ஞானத்தை, பரம ஞானத்தை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்முடைய வருகைக்கென்று, கர்த்தருடைய ரகசிய வருகைக்கென்று எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
அவர்